ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எக்லிப்ஸில் ஸ்ப்ரிங் போட் இன்ஸ்டாலேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத பார்ப்போம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ண அப்புறம் ஸ்ப்ரிங் இன்ஸ்டாலேஷர்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ண அப்புறம் நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் இன்ஸ்டாலேஷர்னு ஒரு வெப்சைட் காணிக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன் ஜாவா அண்ட் வெர்ஷன் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பேக்கிங் வந்து ஜார் ஃபைல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஜாவா 23 வெர்ஷன் கரண்டி இருக்குது. ஸோ அதை கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு குரூப் அதில் தான் நம்ம நமக்கு தேவையான நேமை கொடுத்துக்கலாம் எல்லாரும். நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்னு கொடுக்குறேன். இதெல்லாம் கவனமாக செக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாவா வெர்ஷன் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன்லாம். அப்புறம் வந்துட்டு நம்ம தேவையான நேம் கொடுத்த அப்புறம் கீழே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜென்ரேட். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஜிப்பைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன ஜிப்பையில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து உங்களுக்கு தேவையான இடம் நான் வந்துட்டு என் டவுன்லோட்ஸில் கொடுக்குறேன். அங்கே எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோன்னு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் தானிக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுதான் ஸ்ப்ரிங் இன்ஸ்டாலேஷன் ஃபைல். வாங்க நம்ம எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க எல்லாரும். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ண அப்புறம் ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது கவனமாக பார்த்துக்கோங்க. கீழே வந்துட்டு நமக்கு வந்துட்டு மாறுவன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த மாறுவன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். திட்டிங் மாறுவன் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் இன்ஸ்டாலேஷன் ஃபைலை வந்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்திக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் போட் ஜார் ஃபைல் வந்து 2 லைன் செட் ஆகிட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்த அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று ஷோ ஆகும். இதுதான் அந்த ஸ்ப்ரிங் போட் கனெக்ஷனுக்குள்ளே அந்த ஃபைலு. அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலை வச்சுட்டு இது ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணால் src/main/javaங்கிற ஃபோல்டரில் ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் ஃபைல் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரிங் போட் கனெக்ஷனுக்குள்ள ஒரு கோடு. இது ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணாலே போதும். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எதப்போம் ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தீங்கனாலே போதும். அவ்வளோதான். நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டு இவ்வளோதான் ஈஸியாகவே நம்ம எக்லிப்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் போட் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த சர்வர் கூட. இவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இவ்வளோதான் ஈஸியாகவே. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அடிக்கடி வந்துட்டு போங்க.